பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தின் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أخذناهم بالعذاب فما استكانوا لربهم وما يتضرعون حتى إذا فتحنا عليهم بابا ذا عذاب شديد إذا هم فيه مبلسون. صدق الله العلي العظيم. அவர்களை நாம் வேதனையால் தண்டித்தோம், ஆனாலும் அவர்கள் தம் இறைவனுக்கு பணியவும் இல்லை, அவனிடம் இறைஞ்சவும் இல்லை. இறுதியில் அவர்கள் மீது கடும் வேதனை உடைய வாயில் ஒன்றை நாம் திறந்து விடும்போது அதில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மிக முக்கியமான படிப்பினை மிகுந்த ஒரு இறை வசனம் இந்த வசனம். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு சோதனை கொடுத்தா, அல்லாஹ் தஆலா ஒரு நோயை கொடுத்தா, அப்போ அவர் அல்லது அவருடைய வியாபாரத்தில் கொஞ்சம் சருகுதலை, ஒரு நஷ்டத்தை கொடுத்தா அவர் என்ன செய்யணும்? நம்ம ஏதோ தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த தப்புலேருந்து நம்ம திருந்தணும்னு சொல்லி அந்த வழிக்கு வரணும். அப்போ அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். குடும்பத்தில் பிரச்சனை, நம்ம ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம பக்கத்தில் ஏதோ தவறு நடந்திருக்குது, அது என்ன தவறு? இன்னும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இன்னும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திருந்த வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு போட்டு காட்டுறான், நமக்கு விட்டு பிடிக்கிறான். அவன் பிடிக்கிறத நமக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறான். நீ பாரு, நீ நல்ல வழிக்கு வா, இல்லைன்னா இந்த முசீபத்து உனக்கு தொடர்ந்து இருக்கும். நீ நல்வழிக்கு வா, இல்லைன்னா இந்த நோய் உனக்கு அதிகமாகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு பிடிக்கிறான். அது ஒரு எச்சரிக்கை தான் அது. அப்போ நமக்கு ஒரு சங்கடங்கள், ஒரு துயரங்கள் ஏற்படுகிற பொழுது நம்ம ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த தவறு நம்ம மீண்டு வர வேண்டும். அது அப்பேற்பட்ட ஆயத்தான் இந்த ஆயத்து. அவர்களை நாம் வேதனையில் தண்டித்தோம், ஆனால் அவர்கள் தம் இறைவனுக்கு பணியவும் இல்லை, அவனை இறைஞ்சவும் இல்லை. இறுதியில் அந்த நமக்கு சோதனை தாரானா இல்லைங்களா? ஒருவருக்கு சோதனை தாரான், அவர் தவறு செய்யறதுனால சோதனை தந்துகிட்டு இருக்கிறான். அவர் நம்ம இந்த சோதனை வந்துருச்சு, இந்த முசீபத்து வந்துருச்சு, இனிமேல் நாம திருந்தி வாழணும்னு சொல்லி அவர் திருந்தி வந்தார், தப்பிப்பார். அதையும் தாண்டி அவர் அந்த பாவத்தில் ஈடுபடார் என்று சொன்னால் இறுதியில் அவர்கள் மீது கடும் வேதனையுடைய வாயில் ஒன்றை நாம் திறந்து விடும்போது என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய அது வேதனை இறங்கிச்சுன்னா ஒட்டுமொத்த இறங்கி என்ன செய்ய முடியும்? சரி, இந்த ஆயத்து எப்ப இறங்கிச்சு? இந்த ஆயத்து இறங்கி ஒரு பின்னணி வரலாறு ஒன்று சொல்லப்படும். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான தொந்தரவு கொடுத்தார்கள் மக்கத்து குஃபார்கள். அவர்களோடு ஈமான் கொண்டவர்களை கடும் வேதனைப்படுத்தினார்கள். கொஞ்ச நெஞ்ச வேதனையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு வேதனை அந்த சஹாபாக்கள் அடைந்தார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட சின்ன சின்ன சஹாபி, ஏழை சஹாபிகள் அவர்கள் ரொம்ப வேதனை செய்தார்கள். ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், தீயால் வேதனை செய்யறாங்க, என்னைய அங்கங்க சுட்டு சுட்டு என்னை வேதனை செய்யறாங்க, ஈமானோட்டு வெளியே வான்னு சொல்லி. எங்களுக்கு யாரும் கிடையாது, நாங்க ஒரு ஏழைகள், நாங்க ஒரு அனாதைகள், எங்களை ஓடி வந்து பாதுகாப்பது யாருமே கிடையாது, யா ரசூலல்லாஹ். அதனால எங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? சூடு வைக்கிறாங்க, உடம்புல எல்லாம் சூடு வைக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? மைனாரிட்டியான சமுதாயம் இருந்து ரொம்ப கம்மியான சமுதாயமா இருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அப்படின்னாங்க. தாங்க முடியலை யா ரசூலல்லாஹ், அவங்க தீயால் வேதனை செய்யறது எங்களால் தாங்க முடியலை யா ரசூலல்லாஹ், பொறுமையை கடைபிடிங்க, அல்லாஹ் தஆலா வழி ஏற்படுத்தும். அவருடைய ஜனாசாவில் அடக்கம் பண்ணும்போது குளிப்பாட்ட நேரத்தில் 90க்கும் மேற்பட்ட தீக்காயங்கள் அவருடைய உடம்புல இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். ஆனா அவன் வடு
அந்த தீயால் சுட்ட அந்த வடு இருக்க உடம்புல 90க்கு மேற்பட்ட அந்த காயங்கள், அந்த வடு அவருடைய உடம்புல இருக்குன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வேலை செய்யப்பட்டிருப்பாங்க. லேசா ஒரு தீக்குச்சி பட்டால் கூட நம்ம துடிச்சு போயிடுறோமே. கொஞ்சம் பொங்குச்சுன்னா என்ன, அந்த சட்டியில இருந்து எண்ணெய் பொங்கி உடம்புல பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அந்த கொப்பளம் வந்துச்சுன்னா அதை எவ்வளவு தாங்க முடியுதா? ஆனா இவன் கண்ணுக்கு முன்னால தெரியும், சூடு வைக்கிறது தெரிஞ்சு அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி துஆ செய்தார் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்துல 7 ஆண்டுகள் பஞ்சத்தை அந்த மக்களுக்கு இறக்கின போல இந்த மக்கா மக்களுக்கு நீ பஞ்சத்தை இறக்குன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ சும்மா இருக்குமா? ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல 7 ஆண்டுகள் நீ பஞ்சத்தை ஏற்படுத்தினாய், அந்த அதே போல ஒரு பஞ்சத்தை இந்த மக்கா மக்களுக்கும் நீ இறக்கி விடு. ரசூலுல்லாஹ் சொந்த காரணங்களுக்காக துஆ செய்யல, சஹாபாக்களுக்கு இவ்வளவு சிரமப்படுத்த கொடுக்கறாங்களான்னு சொல்லி அவங்க துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்ச உடனே என்னாச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கபூல் செய்யாம இருக்குமா, ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமா? உடனே கபூல் ஆனது. அப்ப அந்த துஆ செஞ்ச உடனே மக்காவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. இருக்கிற காசை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க, இருக்கிற தானியத்தை வச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் பஞ்சத்தை இறக்கிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? வரலாற்றில் சொல்லப்படுதா இல்லைங்களா? ஒட்டகத்தை, செத்து போன ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுற அளவுக்கு தள்ளப்பட்டார்கள். செத்து போன ஒட்டகத்தை அறுத்து அதை சாப்பிடுற அளவுக்கு தள்ளப்பட்டார்கள். குழந்தைகளுக்கு செத்து போன ஒட்டகத்தினுடைய எலும்பை எடுத்து அதை இடிச்சு அதை தூளாக்கி தண்ணீரை கலந்து கொடுத்து வயிற்று நிரப்புற அளவுக்கு அவரோட நிலைமை தள்ளப்பட்டார்கள். சிறந்தா இந்த பஞ்சத்தை இறக்கினான் அல்லவா, இந்த சோதனை இறக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தவறுல இருந்து தெரிஞ்சு வந்திருக்கணும். நம்ம தப்பு பண்ணனால தான் அல்லாஹ் சோதனை இறக்கிட்டான். இந்த சோதனையிலிருந்து நாம தப்பிக்கணும்னு சொன்னா நாம நல்வழிக்கு வரணும். என்ன வரணுமா இல்லைங்களா? அந்த எண்ணம் அவர் வரல, அந்த படிப்பினு வரல. ஆனா இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. நம்ம நேர ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்பி வைப்போம். அனுப்பி வைப்பா ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கன்னா சரியாயிடும். ஒரு கூட்டத்தில் அவங்க மக்கா குஃபார்கள் ஒன்று சேர்ந்து, அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரல ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பின்னால மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இது மக்கா வெற்றிக்கு முன்னால் நடந்த செய்தி இல்லவா? அதனால அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்களை அனுப்பி மக்கா மக்கள்லாம் அனுப்பி, நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ் போய் துஆ செஞ்சுட்டு வர சொல்லுங்க, அப்பா அல்லாஹ் பஞ்சத்தை நீக்கிடுவான், நீங்க போங்க. இவங்க போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உறவுக்காரோட சேர்ந்து வாழணும், மற்ற மக்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தத்தை அங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உள்ளே வருகிறார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க வந்து சொல்றாங்க, யா முஹம்மது, இன்னக தஅமுரு பிதாத்தில்லாஹி வ பிஸ்லத்தி ரஹிமி இன்ன கௌமக கத் ஹலகு மக்கத. நபியே, நீங்க இங்க வந்து சொந்தக்காரோட சேர்ந்து வாழணும், உறவுக்காரோட சேர்ந்து வாழணும் சொல்லி நீங்க மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, நல்ல விஷயத்தை ஏவுகிறீங்க. இதே உங்க சொந்தக்காரங்க மக்களை செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க சொந்த மக்கள் தான், உங்க சொந்தக்காரங்க தான், உங்க அத்தாவோட கூட பிறந்தவங்க தான், உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க தான், உங்க சகோதரர் பிள்ளைகள் தான், எல்லாமே மக்களை செத்து மடிந்து கொண்டிருக்கிற வார்த்தை இன்ன கௌமக்க கது ஹலக்கும் மக்கத்தை. உங்களுடைய சொந்த கூட்டத்தினர்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காண்டி பதூகும், அவர்களுக்காண்டி துஆ செய்யுங்களேன், அவங்களுக்காண்டி துஆ செய்யுங்களேன் சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காண்டி துஆ செய்தார்கள். பஞ்சம் நீங்கியது, மக்கா இயல்பு நிலைக்கு வந்தது. சரி, அவங்க ரசூல் துஆ கேட்டனால தானே இவர்களுக்கு விடிவு ஏற்பட்டது. அந்த ரசூல் துஆ கேட்டனால தான் அந்த மக்களுக்கு விடிவு ஏற்பட்டது. இதற்கு பிறகாவது அவர் நிம்மதியா இருந்திருக்கலாமா இல்லைங்களா? அந்த மக்களை நிம்மதியா விட்டிருக்கலாமா இல்லையா? சஹாபாக்களை நிம்மதியா விட்டிருக்கலாம். ஆனா விடவில்லை. அடுத்தடுத்து அவர்கள் படையெடுத்து வைத்தார்கள். அடுத்தடுத்து ரசூலுக்கு எதிராக அவர்கள் படை தொடுத்து வந்தார்கள். என்ன ஆனது? ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். பெரும் மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அந்த மக்காவுடைய தலைகள் அழிக்கப்பட்டார்கள். அதுதான் இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான், அவர்களை நாம் வேதனையால் தண்டித்தோம், ஆனாலும் அவர்கள் தம் இறைவனுக்கு பணியவும் இல்லை.
இறைவனை இறைஞ்சவும் இல்லை. இறுதியில் என்ன ஆனது? அவர்கள் மீது கடும் வேதனையுடைய வாயில் ஒன்றை நாம் திறந்து விடும்போது அதில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார். இப்ப அவங்க இஸ்லாத்தை ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? கடுமையான வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனை வந்த பிறகு இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமா உன் ரப்பனுடைய பிடி கடுமையா இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறானே. ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா விட்டு 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 பிடிப்பான், விட்டு விட்டு பிடிப்பான். சனஸ்தஜிது மின் ஹைத் லா யஅலமூன், விட்டு விட்டு பிடிப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனா ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் அவன் திருந்த மாட்டான் என்று சொன்னால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அப்போ அல்லாஹ்வுடைய பிடி, உன் ரப்பினுடைய பிடி கடுமையாக இருக்கும். அதைத்தான் அவர்கள் அனுபவித்தார்கள். மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் ஈமான் இல்லாமல் மௌத்தானார்கள், மௌத்துடைய நேரத்தில் கலிமா இல்லாமல் மௌத்தானார்கள், மௌத்தான நேரத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள். அத்தனையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஆயத்தில் நமக்கு ஒரு படிப்பு என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் தூய்மையாக்க வேண்டும். சின்ன சின்ன தவறு செஞ்சா அந்த தவறுல இருந்து நம்ம திருந்தி வர வேண்டும். இனிமே இந்த தவறு பக்கம் நான் தலையிட்டு படுத்த மாட்டேன். அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்த்து கொண்டு இருக்கவே இந்த தவறை நான் செய்தால் என்ன நடக்கும்? ஒரு அருவருப்பா இல்லையா? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே. பிற மனிதன் நம்மை பார்த்தா நாம் தவறு செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கின்றோம். ஆனா நம்மை படைத்து அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இந்த தவறு செய்து கொண்டுதான் நல்லா இருக்குதா என்று நினைத்து நாம தவறு திருந்த வேண்டும் என்ற மேலான பாடத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.